நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறனால மட்டுமே அது வெற்றி ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் எழுதுறீங்க, இந்த ஒரு தடவை கிளியர் ஆகலன்னா அப்போ அது தோல்வியா அப்படின்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். நம்ம ஒரு பிடிஎஃப்ல பேர் இருக்குது, அது வெற்றி, பேர் இல்லை அது தோல்வின்னு நம்ம பைனரியாக ஒரு யோசிக்க ஆரம்பித்தோம்னா அது நம்ம 99% பேரை தோல்வியாளர்களாக தான் ஆக்கும்னு நினைக்கிறேன். Danish Ahmad College of Engineering, Tambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. இந்த சமூகத்துக்கு மேலே உள்ள அக்கறையிலையும் அந்த அக்கறையிலேருந்து வர கோபத்திலையும் ஏதோ ஒரு புள்ளியில் இந்த அகில இந்திய தேர்வுகளை நோக்கி அது கொடுக்குற பொறுப்புகளை நோக்கி அது கொடுக்குற அந்த பவரை நோக்கி ஏதாவது ஒன்று இந்த மக்களுக்கு செஞ்சிட முடியாதா அப்படிங்கிற ஒரு வெறியில தான் நம்ம எல்லாருமே இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனை நோக்கி வந்திருக்கிறோம். இப்போ இதை தாண்டி நம்மளோட நண்பர்கள் நம்மளை நம்புறோமோ இல்லையா, அவங்க நம்மளை நம்பி அவ்வளோ தூரம் தள்ளி விட்டு ஒவ்வொரு 10 வருஷமாக ஒருத்தனை நம்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கனவு மேலே அவங்க அவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொண்டிருக்கிறாங்க. அதேமாரி மருத்துவத்துறையில் நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு நோய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் என்ன, சமூக பொருளாதார காரணிகள் என்ன. அப்போ ஒருத்தனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தா மட்டும் அந்த நோய் தீர்ந்துடுச்சா, அவன் சமூகத்தில் இருக்க பிரச்சனையை சரி செஞ்சால் தானே அவனுக்கு முழு உடல் நலமோ மனநலமோ கிடைக்கும். அப்போ அதெல்லாம் யார் சரி செய்கிறது? இப்படிப்பட்ட கேள்விகள் எதை வெற்றியாக நோக்கி ஓடணும் அப்படின்னு எனக்கு இந்த 10 வருஷம் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னா, இந்த பணிக்கு போய் என்ன செய்ய விரும்புகிறோம், யாருக்கு என்ன செய்ய விரும்புகிறோம், அதை நம்ம செஞ்சு முடிக்கிறோமா, அந்த பணி நமக்கு அந்த இடம் கொடுக்குதா, அந்த பணிக்கு போன பிறகும் அந்த சிந்தனைகள் மாறாமல் அது கொடுக்குற நெருக்கடிகளுக்குள் சிக்காமல் நாமாவே இருந்து அந்த பணியை செஞ்சு முடிக்கிறோமாங்கிறது தான் ஒரு வெற்றி பயணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Danish Ahmad College of Engineering, Tambaram, Chennai and Veranda IAS presents Behind Notes, My Success Journey, powered by SRM University, Vadapalani Campus, Aroma Agmagi, Manchu Groups, Velamal Nexus. அடுத்ததா வரப்போறவர் ஒரு மருத்துவ படிப்பே ஒரு டீடியஸான ஒரு படிப்பு. ஸோ அந்த படிப்பை முடிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இந்த வருஷம் பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறதுக்கு நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ அடுத்ததா நம்ம கூட இணைய இருக்கிறவர் டாக்டர் மதன் வர்மா. அவருடைய ஜேர்னி தெரிஞ்சுக்கிறதுல பிகின் நோட்ஸ் ஆர்வமாக இருக்குது. அவரை வெல்கம் பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அனைவருமே ஒரு புள்ளியில் ஒன்றா இணையிறோம். இந்த சமூகத்துக்கு மேலே உள்ள அக்கறையிலையும் அந்த அக்கறையிலேருந்து வர கோபத்திலையும் ஏதோ ஒரு புள்ளியில் இந்த அகில இந்திய தேர்வுகளை நோக்கி அது கொடுக்குற பொறுப்புகளை நோக்கி அது கொடுக்குற அந்த பவரை நோக்கி ஏதாவது ஒன்று இந்த மக்களுக்கு செஞ்சிட முடியாதா அப்படிங்கிற ஒரு வெறியில தான் நம்ம எல்லாருமே இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனை நோக்கி வந்திருக்கிறோம். ஸோ என்னோட சக முயற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என் பெயர் மதன் வர்மா பி. நான் ஒரு மருத்துவர். நான் 2015ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியிலேருந்து பட்டம் பெற்று வெளியேறினேன். இப்போ அங்கேருந்து 2024 யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் தேர்வில் நான் அகில இந்திய அளவில் 827வது ரேங்க் எடுத்து தேர்ச்சி விட்டுருக்கிறேன். இப்போ இந்த ஒரு 10 வருட காலமாக இந்த ஒரு முயற்சியில் நான் இருக்கேன். அந்த 10 வருடங்களில் 9 முறை நான் ப்ரிலிம்ஸ் தேர்வு எழுதியிருக்கேன். அந்த 9 ப்ரிலிம்ஸில் 7 தேர்ச்சி பெற்று 7 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். 7 மெயின்ஸில் 2 மெயின்ஸை கிளியர் ஆகி 2 தடவை நேர்முக தேர்வுக்கு போய் 2வது நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெற்று இப்போ எனக்கு இப்போது சர்வீஸ் கிடைக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஒரு பயணத்தில் மிக முக்கிய விஷயமா நான் பார்க்குறது இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிற விஷயம். இப்போ நான் என்ன பண்ணேன், என்ன படித்தேன், என்ன புக்கு படித்தேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறத விட நான் பண்ணதெல்லாம் ஏன் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்னால் அது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல என்னோட குடும்ப சூழல் என்னுடைய அப்பா ஒரு தலைமை ஆசிரியர் பிரேம்குமார் அவர்கள். அவரோட குடும்பத்தில் அவர் தான் முதல் பட்டதாரி. எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம், காடூர், பெரம்பலூர் மாவட்டத்தில். எங்கள் அம்மாவும் ஒரு தலைமை ஆசிரியர். அப்போ அவங்க எனக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா, நம்ம ஒரு ஆசிரியர் குடும்பம், நாங்கள் உன்னை டாக்டர் ஆக்கிட்டோம், நீ அதை இன்னும் மேலே எடுத்துகிட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்புங்கிறது அவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு 6-7 வயசு இருக்கும்போதே இந்திய வரைபடத்தில் நான் போய் காடூர் கிராமத்தை தேடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லி பெருமைப்படுவாங்க அவங்க. அப்போது ஒரு அங்கீகாரம், ஒரு மக்கள் பணிங்கிறது அதுதான் ஒரு மகத்தான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது தான் என்னை இந்த ஒரு 10 வருஷ நெடும் பயணத்தை எனக்கு சஸ்டெயின் பண்ண உதவியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதேமாரி எனக்கு பள்ளி காலத்துலேருந்தும் கல்லூரி காலத்துலேருந்தும் இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்பயும் என்னுடைய மாமா கருணாநிதி அவர்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப எல்லா நிலைகளிலும் இருந்துச்சு. இப்போ எனக்கு கடந்த 2 வருடம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு. என்னோட மனைவி மௌனிகா ஸ்ரீ அவர்கள் என்னோட கனவை அவங்க கனவாக எடுத்து அவங்களே ஒரு MS
மெம்பர்ஸ் ஜென்ரல் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கனவை அடைஞ்சிட்டு என் கனவை சப்போர்ட் பண்ணி குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் நம்ம இந்த 2 வருஷம் என்னால் படிச்சிருக்க முடியாது. குடும்ப பொறுப்புகள்லையா அவங்க சுமந்துக்கிட்டு என்னைய அவங்க வழி அனுப்பி வச்சதுனால தான் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இதை தாண்டி நம்மளோட நண்பர்கள் நம்மளை நம்புறோமோ இல்லையா, அவங்க நம்மளை நம்பி அவ்வளோ தூரம் தள்ளி விட்டு ஒவ்வொரு 10 வருஷமாக ஒருத்தனை நம்புறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கனவு மேலே அவங்க அவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொண்டிருக்கிறாங்க. அதேமாரி நம்மளோட ஆசிரியர்கள் நம்மளை மென்டார் செய்கிறவங்க. இப்போ எனக்கு நான் எஸ்ஆர்வியில் படிக்கும்போது என்னோட தாளலராக இருந்த துளசிதாசன் அவர்கள் வந்து எனக்கு அந்த காலத்திலேயே இறையன்பு சார் அவர்களோட புத்தகங்களை கொடுப்பாங்க. இதனை ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை படிக்கிறப்ப நமக்குள்ள ஒரு கேள்விகள் எழும், ஒரு சிந்தனைகள் எழும். இப்போ அது எல்லாமே ஒரு விதைகளாக போட்டு அதுக்கு மேலும் மேலும் தண்ணி ஊற்றி நம்மளை இவ்வளோ தூரம் அவங்க கூப்பிட்டு வரதுக்கு ஒரு ஆஸ்கர் விருது பெற்ற ஒரு நடிகர் ஒரு விஷயம் சொல்லுவார், நோ ஒன் டஸ் எனிதிங் அலோன் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருன்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அதேமாரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கதையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ யூபிஎஸ்சி தேர்வில் வந்து தேர்ச்சி பெறுறவங்கள நான் வந்து ஒரு 3 விதமாக நான் பார்க்குறேன். முதல்ல ஒரு அதிமேதாவிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸோ எதுவுமே தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டோ செகண்ட் அட்டம்ப்டோ ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு என்கிட்டருந்து கற்றுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ பெருசாக எதுவும் இருக்குன்னு எனக்கு தோணலை. அடுத்து அதிமேதாவிகள் அல்லாதவர்களில் முதல் பிரிவினர் வந்து ஒரு சோஷியல் கேபிட்டல் வச்சவங்க இருப்பாங்க. ஒரு சமூக முதலீடுன்னு சொல்லக்கூடிய அவங்க சித்தப்பாவோ மாமாவோ ஏதோ ஒரு ரீச் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இருக்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த தேர்வுக்கு எப்படி தயாராகணுங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுவும் இல்லாத அந்த 3வது பிரிவினருக்கு வந்து இது ரொம்ப சிரமம் தான். அப்படி ஒரு இடத்துல இருந்து வரப்போ தான் நமக்கு காலம் நிறைய தேவைப்படுது, வருஷங்கள் நிறைய தேவைப்படுது. இப்போ அந்த 10 வருஷம் எனக்கு அந்த ரைட் கைடன்ஸோ அந்த எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லக்கூடிய ஆட்கள் நமக்கு மிக அருகாமையில் இருந்தாங்கன்னா அந்த 10 வருஷம் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லணும், என்னுடைய பயணத்திலேருந்து உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சனால தான் இப்போது இன்னும் 2 வாரத்தில் ப்ரிலிம்ஸ் இருந்தாலும் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் நான் பகிரணும்னு சொல்லி வந்திருக்கேன். ஏன்னா இப்போ நீங்கள் சிசேட்டில் போடுவீங்க, இப்போ ஒரு டைஸ் உருட்டுறப்ப எத்தனை தடவை உருட்டுனா 6 வரும், 6 வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஃபார்முலா சொல்லுவீங்க, 6 × 5 × 3 × 2 × 1. அப்போ நீங்கள் முயற்சிகள் அதிகமாக ஆக உங்களுக்கு வந்து அந்த வெற்றி பெற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 10 வருஷம் போடுற அளவுக்கு இந்த பணியும் இந்த பரீட்சையும் அவ்வளோ பெரிய விஷயமா, ஒரு இளமையின் முழு உழைப்பையும் போடுற அளவுக்கு பெரிய விஷயமா அப்படின்னா வெற்றி பயணம்னு சொல்லி பின்னாடி போட்டிருக்காங்க. இப்போ என் பயணத்தில் எது எது வெற்றி எது எது தோல்வி அப்படின்னு எனக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடுறனால மட்டுமே அது வெற்றி ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் எழுதுறீங்க, இந்த ஒரு தடவை கிளியர் ஆகலன்னா அப்போ அது தோல்வியா அப்படின்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். நம்ம வந்து ஒரு பிடிஎஃப்ல பேர் இருக்குது, அது வெற்றி, பேர் இல்லை அது தோல்வின்னு நம்ம பைனரியாக ஒரு யோசிக்க ஆரம்பித்தோம்னா அது நம்ம 99% பேரை வந்து தோல்வியாளர்களாக தான் ஆக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எதை வந்து வெற்றியாக நோக்கி ஓடணும் அப்படின்னு எனக்கு ஒரு இந்த 10 வருஷம் கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அந்த பணிக்கு போய் என்ன செய்ய விரும்புகிறோம், யாருக்கு என்ன செய்ய விரும்புகிறோம், அதை நம்ம செஞ்சு முடிக்கிறோமா, அந்த பணி நமக்கு அந்த இடம் கொடுக்குதா, அந்த பணிக்கு போன பிறகும் அந்த சிந்தனைகள் மாறாமல் அது கொடுக்குற நெருக்கடிகளுக்குள் சிக்காமல் நம்ம நாமாவே இருந்து அந்த பணியை செஞ்சு முடிக்கிறோமாங்கிறது தான் வந்து ஒரு வெற்றி பயணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 9 ப்ரிலிம்ஸில் 7 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சது நான் ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். நான் பணிக்கு வந்து இப்போ அரசு மருத்துவராக இருக்கேன், 4 வருஷமாக அரசு பணியில் இருக்கேன். பொது சுகாதாரத்துறையில் மக்களுடன் கிராஸ் ரூட்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றின புரிதல், இந்த சமூகம் எப்படி இயங்குது, சமூகத்துக்கும் அரசுக்கான உறவு என்ன, இதை பற்றின சிந்தனைகளும் புரிதல்களும் என்னை இன்னும் ஒரு நல்ல மருத்துவராக இன்னும் ஒரு நல்ல அரசு ஊழியனாக ஆக்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி மருத்துவத்துறையில் நான் படிச்சுக்கிட்டது நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஒரு நோய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் என்ன, சமூக பொருளாதார காரணிகள் என்ன. அப்போ ஒருத்தனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்தா மட்டும் அந்த நோய் தீர்ந்துடுச்சா, அவன் சமூகத்தில் இருக்க பிரச்சனையை சரி செஞ்சால் தானே அவனுக்கு முழு உடல் நலமோ மனநலமோ கிடைக்கும். அப்போ அதெல்லாம் யார் சரி செய்கிறது, இப்படிப்பட்ட கேள்விகள் இது ரெண்டுமே எனக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மருத்துவனாக இருக்கனால நல்ல ஆட்சியாளனாகவும் ஆட்சி பணிகள் பற்றிய அறிவு என்னை நல்ல மருத்துவனாகவும் ஆக்கியிருக்கு நான் நம்புகிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் பள்ளி சிறார் நல திட்டத்துக்கு கீழே மருத்துவராக வேலை செய்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் எக்ஸாமின் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்கிறது எங்கள் வேலை. அப்போ நான் முதல் முறையாக ஒரு மதுரை மாநகராட்சியில் வேலை செய்யும்போது ஒரு இதய பிரச்சனை இருக்கிற ஒரு குழந்தையை கண்டுபிடிக்கிறேன். 8வது படிக்கிற அந்த பொண்ணு, அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்னால் பேரண்ட் நாட் வில்லிங்னு சொல்லி அந்த கேஸை மூடிட முடியும். ஆனால் என்னோட இந்த யூபிஎஸ்சி பயணம் என்னை செய்ய விடல. அந்த பொறுப்புணர்வினத்தை மேலும் மேலும் உந்தி தள்ளி அந்த பேரண்ட்ஸ் கிட்ட பேசி, அவங்க ஊர் தலைவர்கள்ட்ட பேசி, அந்த ஆசிரியர்கள்ட்ட பேசி, அவங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்க வச்சு கொடுத்து, ஒரு இன்சூரன்ஸ் கார்டு எடுத்து கொடுத்து, ஒரு 3 மாதம் எங்கள் டீம் எல்லாரையும் உழைக்க வச்சு அந்த கார்டை வாங்கி கொடுத்து அந்த சர்ஜரி முடிக்கிறப்ப தான் எனக்கு
ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு அந்த பொறுப்புணர்வை தரக்கூடிய இந்த பயணத்தில் நீங்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ யார் வெற்றியாளன் அப்படிங்கிறப்போ இந்த சமூக அக்கறை மேல் ஒரு பற்று கொண்டு இந்த எக்ஸாம் எழுதணும், இந்த எக்ஸாமுக்காக தங்களோட இளமையினுடைய ஒரு பெரும் பகுதியை கொடுக்கணும்னு ஒரு முடிவோடு வந்திருக்கிற நம்ம எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். இந்த எக்ஸாமில் பேர் இல்லைனாலும் தனக்கு கிடைக்கிற பணியில் அதற்குட்பட்டு என்ன மக்கள் பணி செஞ்சிட முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். மக்கள் பணிக்கு தொலைவாக வெறும் பொருளீட்டக்கூடிய பணி தான் கிடைக்குதுனாலும் தன் மனசாட்சிக்கு உட்பட்டு அந்த பணியை செஞ்சு தன்னோட சொந்த வாழ்வில் ஒரு நல்ல குடிமகனாக அரசியல் அமைப்பு சட்டம் கொடுக்குற அந்த மொராலிட்டிக்கு உட்பட்டு வாழ்கிற நம்ம எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஸோ வெற்றியாளர்களான நம்ம அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் கொடுத்துக்கிட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். Behind Notes My Success Journey, title sponsor, Danish Hagmat College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse, and Varanda IAS, where your dreams became reality. Powered by SRM University, Vadapalani campus, shaping minds, shaping future. Admission open now in SRM University, Vadapalani campus. Aroma Agma Ghee, Ananda Anubhavam, Aroma Agma Ghee. Manju Groups, building legacies beyond boundaries. Velamal Nexus, dedicated to excellence. Danish Ahmad College of Engineering, Tambaram, Chennai, and Veranda IAS presents Behind Notes My Success Journey, powered by SRM University, Vadapalani campus, Aroma Agma Ghee, Manju Groups, Velamal Nexus.